ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தேர்தல் தான் கூட்டணி. தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா கூட்டணி முடிஞ்சிருச்சு. தேர்தல் வரைக்கும் அதை பத்தி பேச வேண்டாம். அப்புறம் அதிமுக கூட கூட்டணி 24ல அப்புறம் அதிமுக கூட கூட்டணி தேர்தல் அப்ப பேசிக்கலாம்ல. டிடி ஓபிஎஸ் அவர்களும் ஏற்கனவே நம்ம கூட தான் இருக்காங்க. அதை நீங்க கேள்வி கேட்பீங்க. அதனால முதல்ல சொல்றேன். சர்ப்ரைசிங்லி டிஎம்கே சைடுல இருந்து கூட யாராவது வரலாம், தெரியாது எனக்கு. ரொம்ப வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அதான் நடக்க மாட்டேங்குது. அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கும் போது இருந்த அந்த சமூக வலைத்தளங்கள்ல இருந்த வேகம் இப்ப தமிழக பாஜக குறைஞ்சிருச்சுன்னு ஒரு பார்வை இருக்கு. இப்போ எம்ஜிஆரை வச்சு படம் எடுக்கிறதுக்கும் சிவாஜி கணேசன் அவரை வச்சு படம் எடுக்கிறது ரெண்டு படம் வித்தியாசம் தான் இருக்கு. அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தாருன்னா அவர் தான் கூட்டணி பேசணும், ஆனால் அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் தான் போய் எடப்பாடி அவர்களை சந்திக்கணும், அவருக்கு பர்சனலாக விருப்பம் இல்லை. கட்சி சொல்றது செய்வார். இஸ் அ டிசிப்ளின்டு சோல்ஜர் ஆஃப் தி பார்ட்டி. எதிர்கட்சியாக உட்கார்ற அளவுக்கு சீட்டு வாங்கி விஜயகாந்த் ஃபார்முலா திமுகவுக்கு ஆப்போசிஷன் ஸ்பேஸ் கூட இல்லாமல் பண்ணிடுறோம். இப்போ எத்தனை சீட்டு வாங்கணும்னு நினைச்சிருக்கீங்க பார்ப்போம். இரட்டை இலக்கத்தில் கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா அவர்கள் பேசினாரா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி அதை அக்செப்ட் பண்ணிட்டாரா இல்லையா? இப்போ அடுத்து உங்க ஆட்சி அமைஞ்சதுன்னா அது கூட்டணி ஆட்சியா இல்லையா? எலெக்ஷனுக்கு அப்புறம் என்னன்றதை ஹைகமாண்ட் முடிவு பண்ணும். இன் கன்சல்டேஷன் வித் ஏடிஎம்கே ஹைகமாண்ட் முடிவு பண்ணும். உங்க கட்சியினுடைய தலைவர் மாற்றப்பட்டிருக்கிறார், புதிய தலைவர் உங்களுக்கு வந்திருக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கும் போது இருந்த அந்த சமூக வலைத்தளங்கள்ல இருந்த வேகம் இப்ப தமிழக பாஜக குறைஞ்சிருச்சுன்னு ஒரு பார்வை இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? நயினா நாகேந்திரன் அவர்கள் செயல்பாடுகள் பத்தின உங்க பார்வை என்ன சார்? ஒரு சினிமாவோட ஹீரோ, இந்த சினிமாவில் இந்த ஹீரோவை போட்டு எடுக்கிறப்ப அந்த சினிமா அந்த ஹீரோவோட தன்மையோட தானே இருக்கும். இன்னொரு இப்போ எம்ஜிஆரை வச்சு படம் எடுக்கிறதுக்கும் சிவாஜி கணேசன் அவர்களை வச்சு படம் எடுக்கிறது ரெண்டு படத்துக்கு வித்தியாசம் தானே இருக்கு. எம்ஜிஆர் படம் ஆக்ஷன் ஃபைட்டு அப்படி தான் இருக்கும். சிவாஜி கணேசன் படம் சென்டிமெண்ட்டு இப்படி தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் இதை விட இது உயர்வு, இதை விட இது உயர்வுன்னு கம்பேர் பண்ணுவீங்களான்னு கேட்குறேன். ரெண்டுமே சிறப்பானது தான். அண்ணாமலை அவருடைய காலம் என்பது 2021 திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் ஒரு எழுச்சியான காலகட்டம். அது வரைக்கும் அதிமுக ஆட்சி, அதுக்கு முன்னால் அது மத்தியில் காங்கிரஸ் ஆட்சின்னு அவங்க எல்லாம் கோலோச்சின காலம் போய் திமுகவை நேரடியாக, அதாவது அந்த கொம்பை பிடிச்சி மாட்டை கொம்பை பிடிச்சி ஆட்டுறதும்பாங்கள்ல, அந்த மாதிரி ஆட்டுற ஒரு லீடர்ஷிப் கிடைச்சது. தமிழ்நாடு ஒரு பெரிய எழுச்சி இருந்தது. உங்களுக்கு தெரியும், எல்லாமே ஒரு 4 வருஷமாக பெரிய யாத்திரைகள், நிகழ்ச்சிகள், ஒரு பெரிய பூம் இருந்துச்சு. இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவரே சொல்லியிருக்கிறாரு, அவர் புயல் மாதிரி நான் தென்றல் மாதிரின்னு அவரே சொன்னது தான் நீங்கள் திருப்பி கேள்வியாக கேட்குறீங்க. இன்னைக்கு இவருடைய அரசியல், இவருடைய அனுபவம் மூலமாக ஒரு பலமான கூட்டணியை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. முயற்சி பண்ணல, கூட்டணி வந்துருச்சு. அந்த கூட்டணியில் எந்த ஃபிரிக்ஷன் இல்லாம கொண்டு போயிட்டு இருக்காரு. தமிழ்நாடு முழுக்க அவருக்கு இருக்கிற ஒரு 40 வருஷ அரசியல் அனுபவத்துல எந்தெந்த தொகுதிகள் எல்லாம் நமக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு, எந்தெந்த தொகுதிகளில் ரைட் கேண்டிடேட்ஸ், சரியான வேட்பாளர்கள் யாரை தேர்வு செய்ய முடியும், இதெல்லாம் எவ்வளவு பெரிய வேலை. அந்த நுட்பமான பணிகளில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார். நிச்சயமாக இரட்டை இலக்கத்துல அடுத்த சட்டமன்றத்தில் பிஜேபி உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதற்கான பணி இவர் செய்கிறார். அதற்கான அஸ்திவாரம் போட்ட பணியை அண்ணாமலை அவர்கள் செஞ்சார். ரெண்டுமே ஒண்ணுதான், ஆனா ஸ்டைல் மாறுது. இப்போ உதாரணம் சொல்றேன், இப்போ ஒரு வண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது பல இடங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு வண்டு இருக்கு, அந்த வண்டு என்ன செய்யும், அப்படியே கர்ன்னு சத்தம் போட்டே இருக்கும். வண்டுனாலே ரீங்காரம் இடும். அது சும்மா வெறும் சத்தம் போடுன்னு அர்த்தம் இல்லை. சரியான பூ எங்கே இருக்கு, அதுல எவ்வளவு தேன் இருக்கும்னு அதுக்கு ஒரு அசஸ்மெண்ட் இருக்கு, அது தேடிட்டே இருக்கு. அது அண்ணாமலை அவருடைய காலம் வண்டு ரீங்காரம் இடுகிற காலம். நயினார் காலகட்டம்ன்றது என்னன்னா, பிஜேபியிலேயே இப்ப பிஜேபிங்கிற இந்த வண்டு அமைதியா பூவில் உட்காந்து தேன் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப சத்தம் வராது, ஆனா என்ன வேலை செய்யணுமோ அந்த தேன் எடுக்கிற வேலை நடந்துட்டு இருக்கு. புரியுதா? அப்ப ஏன் வண்டு சத்தம் போட்டுச்சு, இப்ப ஏன் அமைதியா தேன் எடுக்குதுன்னு சொல்லக்கூடாது. ரெண்டுமே தேவை. ஆனா அந்த சத்தம் போடாம இன்னைக்கு தேன் எடுக்க முடியாது, இந்த தேன் எடுக்காம அன்னைக்கு வெட்டி சத்தம் போட்டுட்டு இருக்க முடியாது. ரெண்டுமே தேவை. புரியுதா? ரெண்டு பேரும் தொண்டர்கள்ட்ட விதைக்கணும்னு நினைச்ச விஷயம் வேற வேற அப்படிங்கும் போது அதுல ஒரு ப்ராப்ளம் வராதா? அண்ணாமலை அவர்கள் பாஜக தனியா வளரணும், ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு பேசி அதிமுகவை கடுமையா எதிர்த்து அப்படி தன்னுடைய தொண்டர்களை உத்வேகப்படுத்தி இல்ல புதிய தொண்டர்களை பாஜகவுக்கு இணைச்சு வந்தார். இவர் அதிமுக பாஜக ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஒரு போட்ல பயணிக்க முடியும் சார். ரெண்டுமே நீங்க இது அது அண்ணாமலையோட முடிவு. இது நயினார் கூட்டணிக்கு வேண்டாம் என்பது அண்ணாமலை அவருடைய முடிவு, கூட்டணி வேண்டும் என்பது நயினாருடைய முடிவு. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தப்பு பண்றீங்க. கூட்டணி வேண்டாம் என்று அப்போது எடுத்த முடிவையும் தேசிய தலைமை ஆதரித்தது. இப்ப கூட்டணி வேண்டும் என்கிற யதார்த்தத்தையும் தேசிய தலைமை ஆதரிக்கிறது. ரெண்டுமே தேசிய தலைமை எடுத்த முடிவு தான். நீங்க அதை தனியா பிரிச்சு மாநில தலைவர்கள் மேல சுமையை மாநில தலைவர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட வியூ என்னன்னு கேட்டு அல்டிமேட் டெசிஷன் யாரு?
அல்டிமேட் டெசிஷன் ஆப்வியஸ்லி ஆ, உங்களோடது. இப்ப நான் தேசிய வந்து கட்சி. நான் வந்து என் பொண்ணு சினிமாவுக்கு போகணுங்குது. நான் வந்து இன்னைக்கு சொல்றேன் போயிட்டு வாமாங்கிறேன். அடுத்த வாரம் போகணுங்குது போகாதம்மான்றேன். 2க்குமே காரணம் இருக்கு. இடம் பொருள் ஏவலை வச்சு தான் அந்த முடிவு. அன்னைக்கு நீ சினிமாவுக்கு போக சொன்னேன், என்னைக்கு ஏன் போகக்கூடாதுன்னு சொல்றேன்னு கேட்க முடியாது. அன்னைக்கு வீட்டு சூழலோ இல்லை வெளியில உள்ள ஒரு லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷனோ இதெல்லாம் பொறுத்து நம்ம முடிவு பண்ணுவோம். புரியுதுங்களா? அது மாதிரி அன்னைக்கு பார்லிமெண்ட் தேர்தலில் கட்சியே தனியாக போகணும், தனியாக கண்டெஸ்ட் பண்ணணும்ன்ற அந்த முடிவை என்டோர்ஸ் பண்ணுச்சு தேசிய தலைவர். இன்னைக்கு கூட்டணி வேணும்ன்ற கட்சியில் நினைக்கிற கருத்தையும் தேசிய தலைவர் வலியுறுத்தி ஏற்றுக்கொள்வது. அது அவ்வளவுதானே தவிர தனித்தனி அப்ரோச். தேசிய தலைமை தான் அப்படின்னா ஏன் தலைவர் மாற்றம் நடக்கணும்? ஏன் தலைவர் மாற்றம் நடக்கணும்? அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா தமிழ்நாட்டுல பாஜகவை வளர்த்துட்டு இருந்தாருன்னா சொல்லுங்க. அவருடைய கருத்து கூட்டணி வேணான்றதானே. அந்த கருத்தை தானே தேசிய தலைமை என்டோர்ஸ் பண்ணிச்சு, ஆமோதிச்சது, ஏற்றுக்கொண்டது. கூட்டணி வேணும்னு நினைக்கும் போது இவர் தலைவரா இருக்கிறது சரியா இருக்காது, சரியா இருக்காதுன்னு அர்த்தம். சார் இப்போ தேசிய தலைமையோட எண்ணமா எடப்பாடி பழனிசாமி என் வீட்டுக்கு ஒரு மருமகள் வரான்னு வச்சு, ஒரு டாக்டருங்களா வரா. இப்போ உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, நீங்க ஒரு மனைவி கொண்டு வரீங்க. உங்க வீடு அசைவம் சாப்பிட்ற வீடுன்னு வச்சுக்கோங்க. மருமகள் சைவ குடும்பத்திலேருந்து வந்த பெண்மணி அப்படி வச்சுக்கோங்க, பொண்ணு. இப்போ உங்க வீட்டில் அந்த பொண்ணு அசைவம் சமைச்சு கொடு அப்படின்னு சொல்றது, அந்த பொண்ணை கஷ்டப்படுத்துறதா, அந்த பொண்ணை கன்வீனியன்ட்டா வச்சுக்கிறதா? கஷ்டப்படுத்துறது தானே. அதே தான் அது, அந்த சிம்பிள் லாஜிக் இது. நீங்க அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தா அந்த பொண்ணு அசைவம் சமைச்சு கொடுன்னு சொல்லக்கூடாது. இப்போ நீங்க அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தாருன்னா அவர் தான் கூட்டணி பேசணும், ஆனா அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் தான் போய் எடப்பாடி அவர்களை சந்திக்கணும், அவருக்கு பெர்சனலா விருப்பம் இல்லை. கட்சி சொல்லுது செய்வார். இஸ் அ டிசிப்ளின்டு சோல்ஜர் ஆஃப் தி பார்ட்டி. அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின்டு சோல்ஜர். அவரே பலமுறை சொல்லியிருக்கிறார், நான் கட்சிக்காக தான் இருக்கேன், மோடி அவருக்காக தான் இருக்கேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் இன்டர்னலா அவருக்கு வந்து ரிசர்வேஷன்ஸ் இருக்கிற ஒரு விஷயத்த நீங்க அதை செய்யுங்கன்னு வலியுறுத்துறது இட்ஸ் நாட் ஹானரிங் ஹிம். அப்போ அந்த இடத்துல அதை செய்யறதுக்கு தகுதியுள்ள ஒரு தலைவரை அங்கே நியமிச்சுட்டு இவருக்கு வேற பணிகள் கொடுக்கறது, வேற அசைன்மெண்ட்ஸ் மூலமா அவருடைய தி பெஸ்ட் ஃப்ரம் அண்ணாமலை கட்சி பயன்படுத்திக்கிறதா நல்லது. அவருக்கு எவ்வளவு அசைன்மெண்ட்ஸ் இருக்கு, எவ்வளவு அவருடைய ஸ்டேஜ்ல எங்கேயும் உச்சத்துல போகும். அவ்வளோ ஹார்ஷா பேசிட்டு எப்படி சார் அது? இன்னும் சொல்ல போனோம்னா அந்த வார்த்தைகள்லாம் பொதுவெளியில பலர் பேசுறதுக்கே தயங்குனாங்க. தற்குறிங் அப்படின்லாம் ஒரு தலைவர் பேசிட்டு கூட்டணியில வந்துட்டு இன்னொரு தலைவரை மாத்தினதுக்கு பிறகு எப்படி அது தொண்டர்கள் அரசியல் ஜெயலலிதா வந்து அத்வானி அவர்களை செலக்டிவ் அம்யூனிஷன் சொன்னாங்க. திரும்ப இப்போ நம்ம ஏடிஎம் கூட கூட்டணி வச்சிருக்கோம். கூடா நட்பு கேடாய் முடியும்னு கருணாநிதி வந்து இவங்க சொன்னாரு. காமராஜரை கருணாநிதி பேசினது நான் லிஸ்ட் எடுத்து அனுப்புவோம் உங்களுக்கு. பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களை பற்றி கலைஞர் கருணாநிதி அவர்கள், அவர் பெரிய முத்தமிழ் அறிஞர், அவர் என்னெல்லாம் பேசியிருக்கிறார் அந்த வார்த்தைகளை மாத்திரம் பட்டியல் போட்டு அனுப்புறேன். இன்னைக்கு அந்த காங்கிரஸ் மானங்கட்டு போய் கூட்டணி வைக்க முடியுமா? வார்த்தையை பயன்படுத்துறீங்க, நீங்களே இங்க கூட்டணி வச்சு பாலிடிக்ஸ்ல இல்ல, நீங்க உங்களுக்கும் அதே மாதிரி பேசிடுவாங்க, யாரும் பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க எதிரி கேள்வி வைக்கிறதுனால சொல்றேன். நீங்க பாலிடிக்ஸ்ல வந்து பல விஷயங்களை கடந்து தான் போகணும், சில விஷயங்களை ஜீரணிச்சு தான் ஆகணும். ஏன் தெரியுமா? எங்களுக்கு இன்னைக்கு எடப்பாடிக்கு அண்ணாமலை எதிரி இல்லை, அண்ணாமலைக்கு எடப்பாடி இல்லை. இது 2 பேருக்கும் திமுக தான் எதிரி. ஃபிக்ஸ் யுவர் எனிமி ஃபர்ஸ்ட்ல we have fixed DMK as our first enemy. அதனால அது அந்த ஆட்சியை நாங்க உங்களுக்கு இங்க முதல்வர் வேட்பாளரா இருக்கு. நாளைக்கு தேர்தல் சார், நாளைக்கு தேர்தல் வருதுல்ல. அதிமுக போட்டியிடுற தொகுதிகளில் அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரத்துக்கு போக மாட்டாரா? இல்ல பிஜேபி போனா ஓட்டு வருமா? உங்க தொண்டர்கள் மெர்ஜாவாங்களா? சார், எடப்பாடி பழனிசாமி அவர்களை என்ன சொல்லி சொன்னவரை இப்ப முதல்வர் வேட்பாளர்னு போய் பிரச்சாரம் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டோடனே மறுபடியும் இன்னொன்னு தாவக்கூடாது. போக மாட்டாரா? போவார்ல, கட்சி சொல்லுது சார். அல்டிமேட்லி கட்சி தான் சார் எல்லாமே. எங்களுக்கு தனிப்பட்ட ஒப்பீனியன் கிடையாது. அண்ணாமலை அவர்கள் கூட்டணி வேணான்னு சொல்றது ஏதோ அவருடைய பெர்சனல் பெனிஃபிட்டுக்கா? பார்ட்டியோட வெல்ஃபேர் தான், பார்ட்டிக்கு அதில் உடன்பாடு தான். இப்போ கூட்டணி வேணும்னு சொல்றது இப்ப வேண்டான்றது தான், இப்ப தனியா வேண்டான்றது தான். எப்பயுமே பிஜேபி கூட்டணி வேணும்னு நான் யாரும் முடிவெடுக்க மாட்டாங்க. எடப்பாடியுமே எப்பயுமே பிஜேபி கூட்டணி வேணும்னு முடிவெடுக்க மாட்டாங்க. 2026 கூட்டணி வேணுமா வேண்டாம், 24 வேண்டுமா வேண்டாமான்ற கேள்விக்கு வேண்டாம் தனியா நிற்போம், 26 வேணுமா வேணாமான்றதுக்கு வேணும் சேர்ந்து நிற்போம். அவ்வளவுதான் சார். தாண்டி ஒண்ணு கிடையாது. ஆளுமை திறன் மிக்க எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்களை டெல்லிக்கு சந்திக்க போகும்போது கூட நான் அவரை சந்திக்க போறேன், நாங்க கூட்டணி பத்தி பேச போறோம், தமிழ்நாட்டை பத்தி பேச போறோம்னு கூட சொல்லாம நான் ஏதோ சும்மா வந்தேங்க, கட்சி ஆபீஸ பார்க்க வந்தீங்கன்னு சொல்றது. தெரிஞ்சா யாராவது விஷயம் தெரிஞ்ச உங்களை மாதிரி ஆளுங்க உள்ளுக்குள்ள பூந்து ஏதாவது விஷமம் பண்ணிடுவீங்கன்ற, உள்ளுக்குள்ள பூந்து விஷமம் பண்ற அளவுக்கு தான் அப்ப அவங்களுடைய திறன் இருக்காங்க. ஒரு கடைசி நேரத்துல ஏதாவது கெடுக்க பார்ப்பாங்க. அதனால திமுக அதுக்குள்ள நிறைய ஆள் இருக்காங்க. அதனால கொஞ்சம் நீக்கு போக்கா பேசியிருப்பாரு. அவள் 2வது பேசி முடிச்சு இப்போ அமித்ஷா அவர்களை பார்த்து நேரடியாக பேசி
அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாரு, இவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு கன்சென்சஸ் அவங்களுக்குள்ள வந்தால் தானே அப்புறம் கூட்டணி அறிவிக்க முடியும். அதுக்கு முன்னால நான் கூட்டணி பேச போறேன், சரி வெளில வந்தவங்க என்னாச்சு, கூட்டணி முறிஞ்சிருச்சு, உடனே கூட்டணி முறிந்தது, பேச்சுவார்த்தை தோல்வி, இப்படி நீங்க தலைப்பு செய்தி போட காத்திருக்கீங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக ஒரு பக்குவமா சொல்லியிருப்பாங்க. எடப்பாடி எவ்வளவு சீனியர் லீடர், சீசன்ட் லீடர், சீனியர் லீடர், அவர் ஒண்ணு செய்யும் போது கொஞ்சம் காரணம் இருக்கத்தான் செய்யும். தமிழ்நாட்டுல வந்து அமித்ஷா அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்து கூட்டணி எல்லாம் அறிவிச்சுட்டு போனதுக்கு பிறகு அந்த பிரஸ் மீட்டு அதற்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலயுமே இன்னும் தெளிவு பெறாத ஒரு விஷயம் இருக்கு. எல்லா வார்த்தைகளையும் ரொம்ப நுணுக்கமா கவனிக்கிற ஒருத்தர், நீங்களாவது அதை தெளிவா மக்களுக்கு தொண்டர்களுக்கு புரியுற மாதிரி பதில் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா அவர்கள் பேசினாரா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி அதை அக்செப்ட் பண்ணிட்டாரா இல்லையா? இப்ப அடுத்து உங்க ஆட்சி அமைஞ்சதுன்னா அது கூட்டணி ஆட்சியா இல்லையா? தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடக்கும் தான் அமித்ஷா சொன்னாரே தவிர அதிமுக பிஜேபி சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொல்லவில்லை. ஏன்னா எங்க பழக்கம் என்னன்னு சொல்லுங்க, பிஜேபியோட பழக்கம் தனியா பிஜேபி ஆட்சி நடந்தா கூட அது என்டிஏ கவர்மெண்ட் சொல்லி பழகிட்டோம். இப்போ ஊபியில யோகி ஆதித்யநாத் அவர்கள் முதலமைச்சர் இருக்கார்ல, டெல்லி சர்க்கிளில் நீங்க போனீங்கன்னா அது என்டிஏ கவர்மெண்ட் சொல்லுவாங்க. இப்ப கேரளாவிலே அந்த கல்ச்சர் இருக்கு. கேரளாவில் பிஜேபி தனியாக தான் எலெக்ஷன் நிற்கும், ஆனால் என்டிஏ நிற்குதுமா, எல்டிஎஃப் யூடிஎஃப் என்டிஏமா. என்டிஏக்கு கேரளாவில் பெரிய பார்ட்னர் யாருக்கு, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஒன்று இருக்கா, சின்ன சின்ன அமைப்புகள் தான் இருக்கும். அப்போ பிஜேபி நிற்குன்னு சொல்ல மாட்டான், என்டிஏ நிற்குன்னு சொல்லுவான் கேரளாவில். இப்படி தனியாக இருந்தாலுமே நாங்கள் என்டிஏன்னு சொல்லி பழைய தேசிய அளவிலான தலைவர்கள் இருக்காங்க, மாநில கட்சிகள் அப்படிலாம் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து இது இங்கே என்டிஏன்னு சொல்ற பழக்கம் இல்லை. உதாரணம் சொல்றேன், போன தடவை எலெக்ஷன்ல, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவர்கள் எல்லாம் சேர்ந்து என்டிஏவை தான் நின்னோம். ஆனா நீங்க பாருங்க எல்லாம் பரவலா மீடியால அதுலயும் சரி பிஜேபி தனிச்சு நினைச்சுன்னு போடுவாங்க. அப்படிதான் பேசுவோம், நம்ம நேரேட்டிவ் வந்து அது மாதிரி பேசி பழகிட்டோம். அதனால அமித்ஷா அவர்கள் சொன்னது ஆல் இண்டியா நேரேட்டிவ்ல சொல்றாரு என்டிஏ கவர்மெண்ட் அப்படின்னு. இல்ல நாம என்ன புரிஞ்சுக்கிறோம், கூட்டணி ஆட்சியை உருவாக்குவீங்களான்னு கேட்ட கேள்விக்கு அவர் ஆமா திஸ் இஸ் கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிற டோன்ல தானே ஒண்ணு சொன்னாரு. என்டிஏ அவர் போட்ட ட்விட்டர் நீங்க எடுத்து பாருங்க, ட்வீட்ல 2026ல என்டிஏ கவர்மெண்ட் ஆட்சி அமைக்கும்னு போட்டாரு. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், எல்லா ஸ்டேட்லயுமே எங்களுடைய முடிவு தேர்தல் வர வரைக்கும், தேர்தல் முடிவுகள் வர வரைக்கும் யார் முதல்வர் என்றோ, கூட்டணி ஆட்சியா இல்லையா என்றோ, கூட்டணியில யாரு சீனியர் பார்ட்னர் ஜூனியர் பார்ட்னர் என்றோ தேசிய தலைமை தான் இறுதி முடிவு செய்யுங்கிறது தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன். அதனால இதுலயும் தேசிய தலைமை முடிவு செய்யும். நாங்க எங்களுக்குன்னு இதுல ஒன்றும் கருத்து இல்லை. கூட்டணி ஆட்சியா இல்லையான்றது நேஷனல் லீடர்ஷிப் தான் முடிவு பண்ணுவோம். இப்போதைக்கு கூட்டணி ஆட்சிங்கிற விஷயம் கிடையாது. இப்போதைக்கு இல்லைங்க, எப்போதைக்கு இருக்கான்றது அவங்க தான் சொல்லுவாங்கன்றேன். எங்க கணக்குல அதுக்கு இருக்காது. இப்போ உதாரணமா ஏக்நாத் ஷிண்டே அவர் வெளியில வர்றாருல, அதுக்கு முதல்ல 1 மணி நேரம் வரைக்கும் ஃபட்னவிஸ் தான் சிஎம், ஏக்நாத் ஷிண்டேயை அதிகபட்சம் டெப்டி சிஎம் ஆக்குவாங்க அப்படின்னு தான் மகாராஷ்டிரா பிஜேபி முழுக்க பேச்சு ஓடிச்சு. அமித்ஷா அவர்கள் தான் வந்தார், முதல் நாள் நைட்டே வந்துட்டார், மும்பைக்கு வந்துட்டார். வந்து அவர் நெகோசியேஷன் என்னாச்சு, ஷிண்டே சிஎம், இவர் வந்து டெப்டி சிஎம் ஆக்குனீங்கன்னா அந்த கூட்டணியில இருக்கேன்னு சொல்லிடுறாரு. சரி சிஎம் அப்படிலாம் வந்தாலும் அதை டிசைட் பண்றது அவர் தான். ஃபட்னவிஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். ஃபட்னவிஸ் நான் தான் முதலமைச்சராக இருப்பேன், இல்லை நான் டெப்டி சிஎம் இருந்துக்கிறேன், இப்படிலாம் சொல்றதுக்கு அவருக்கு சாய்ஸ் கிடையாது. கட்சி சொல்றதை கேட்டுக்கிறேன்ற இடத்துல தான் ஃபட்னவிஸ் தன்னை ஒரு சோல்ஜராக தான் வச்சுக்குவார். அது மாதிரி தான் தமிழ்நாடு பிஜேபியினுடைய தலைவர்களுமே எலெக்ஷனுக்கு அப்புறம் என்னன்றதை ஹைகமாண்ட் முடிவு பண்ணும். இன் கன்சல்டேஷன் வித் ஏடிஎம்கே ஹைகமாண்ட் முடிவு பண்ணும். ஓகே, உங்க புதிய தலைவர் இப்போ தமிழ்நாட்டில். ஆனா எனக்கு ஒரு தனியா ஒரு ஆசை இருக்கு, என்னுடைய பர்சனல் ஆசை தான். கூட்டணியில போய் அதிமுக கூட்டணியில போய் ஆட்சி அமைக்கிறத விட எதிர்கட்சியா உட்கார்ற அளவுக்கு சீட்டு வாங்கி, விஜயகாந்த் ஃபார்முலா, ஜெயலலிதா சிஎம், விஜயகாந்த் கூட்டணியில் இருந்தாலும் எதிர்கட்சி தலைவராக வந்தார்ல, முன்னாள் எம்ஜிஆர் சிஎம் இருப்பார், காங்கிரஸ் தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கும், கருணாநிதி இருக்க மாட்டார். அப்படி திமுகவுக்கு ஆப்போசிஷன் ஸ்பேஸ் கூட இல்லாமல் பண்ணிடணும். இப்போ எத்தனை சீட்டு வாங்கணும்னு நினைச்சிருக்கீங்க? நாங்க வந்து பார்ப்போம், இரட்டை இலக்கத்துல 10 இரட்டை இலக்கம் தான், 99 இரட்டை இலக்கம் தான். நேச நானும் கவனிக்கிறேன், ஆரம்பத்துல இருந்து எங்கேயாவது ஒரு பிட்டை போட்டு இது எங்கிட்டாவது. இல்ல சார், நீங்க ஒரு 40 சீட்ல விஜயகாந்த் அவர்கள் ஆனாரு, நீங்க 40 சீட் வேணும்னு சொன்னீங்கன்னா எதிர்கட்சி ஆகணும்னு ஆசை எனக்கு இருக்கு. இது என்னுடைய பெர்சனல் கருத்து தான் சொல்றேன், இது கட்சியோட முடிவாலாம் எனக்கு தெரியாது. தலைவர் என்ன சொல்றாங்க நான் கேட்டுக்க போறேன், அவ்வளவுதான். எனக்கு ஆசை என்னன்னா திமுகவை ஆளுங்கட்சியாக இருந்து அகற்றுவது மாத்திரம் இல்லாமல் எதிர்கட்சியாக இருந்தும் அகற்றணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஆசை நிறைவேறுமான்னு தெரியல, பொறுத்து பார்க்கலாம். உங்களுடைய கூட்டணி ஆல்ரெடி ரொம்ப வலுவான கூட்டணி தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போதே இந்த கூட்டணி விவகாரங்கள் பத்தி உங்களுடைய வார்த்தையை சொன்னீங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இப்போ உங்க கூட்டணியில எந்தெந்த கட்சிகள்லாம் இருக்காங்க? எங்க கூட்டணியில இப்போ ஏடிஎம்கே பிஜேபி 2 கட்சியும் வலுவா இருக்கு.
பாமக, தேமுதிக மாதிரி கட்சிகளும் எங்க கூட விரைவில் வந்து சேர வாய்ப்பு இருக்கு. பாமகல அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய சைடா இல்ல ராமதாஸ் அவர்களுடைய சைடா? பார்க்கலாம். அந்த கட்சி எங்க கூட ரொம்ப நாள் நட்பு கட்சி. ஐயா ராமதாஸ் அவர்கள் ரொம்ப மூத்த அரசியல் தலைவர், எவ்வளவு வருஷம் அனுபவம் உள்ளவர். அதனால எடுத்தேன் கவிழ்த்தேன்லாம் அவங்கள பத்தி நான் விமர்சனம் பண்ண விரும்பல, பண்ணக்கூடாது. அப்படி இன்னும் உங்க கூட்டணியில தான் இருக்காங்களா பாமக? இருக்கட்டுமே, போன இருக்காங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல, அதனால கேட்டுக்கிறேன் சார். இப்ப திமுக கூட்டணியில யார் யார் இருக்காங்கன்னு கேளுங்க. ஒரு பத்திரிகையாளரா எனக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு, நான் சொல்றேன். திமுக, விசிக, காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட். திருமாவளவனுடைய ஃபேஸ்புக் லைவ் கேட்டீங்களா? டெய்லி நான் பாத்துருவேன். என்ன செய்தி? நாங்க எங்க வேணாலும் போவோம் சொல்லியிருக்காரு. அப்ப கூட்டணியில இருக்காங்களா? இல்லையா? நான் 2026 தேர்தல்ல திமுக கூட்டணி தான் சொல்லியிருக்கிறாரு. இல்லைங்க, நேத்து என்ன சொன்னாரு? நேத்து தான் சார் சொல்லியிருக்கிறாரு, என்னை கூட்டணில இருந்து பிரிக்க சதி நடக்குது, போக மாட்டேன். பிறகு இந்த ரைடர் நான் இந்த கூட்டணியில தான் இருப்பேன், இதுல பேச்சுக்கே இல்ல, சமரசம் இல்ல, அப்படி சொல்லல. சில அற்பர்கள் சொல்லிட்டாரு சார், அப்படி பல தடவை சொல்லிட்டாரு சார். சில அற்பர்கள் சொல்கிறார்கள் நமக்கு வேறு இடம் இல்லை என்று சொல்கிறார்கள். நமக்கு இடம் இல்லையா? நான் நினைத்தால் எங்கே வேணாலும் இந்த ரைடர்லாம் சொல்லிட்டு ஏன் கடைசியா நான் கூட்டணின்னு சொல்றாரு? அவருடைய பார்கெனிங் பவரை கூட்டிக்கிறாரு, நெகோசியேஷனை கூட்டிக்கிறாரு, அவ்வளவுதான். போன தடவை உங்க கூட்டணியில பாமக இருக்காங்களா இல்லையா எனக்கு புரியல சார். எங்க கூட்டணியை பொறுத்த திமுக கூட்டணியை பத்தி எங்களுக்கு தெரியாது. அவங்க கெமிஸ்ட்ரி எப்படி பில்ட் ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. எங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் தான் கூட்டணி. தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா கூட்டணி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த தேர்தலில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம அதை ரீநெகோஷியேட் பண்ணணும்ன்ற அப்ரோச். தேர்தல் வரைக்கும் அதை பத்தி பேச வேண்டிய அவசியம். தேர்தல் வரைக்கும் அதை பற்றி பேச வேண்டாம். அப்புறம் அதிமுக கூட கூட்டணி 24ல அப்புறம் அதிமுக கூட கூட்டணி தேர்தல் அப்ப பேசிக்கலாம்ல. எது அதிமுக கூட கூட்டணி மட்டும் ஏன் அறிவிச்சா? மேஜர் பார்ட்டி இடையில ஸ்ட்ரெயின் ரிலேஷன். ஒருவேளை டிவிக்கு ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நம்ம இடையில ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப், அதை சரி பண்றோம். கேடர் எல்லாமே கன்ஃபியூஸா இருக்க கூடாது, சரி பண்றோம். இதை சரி பண்ணிட்டீங்கன்னா சொல்றீங்க, இதை சரி பண்ணிட்டீங்கன்னா அடுத்து பாமகவும் தேமுதிக நாங்க we are going to invite. அவங்க நம்ம கூட தான் வருவாங்க. டிடி ஓபிஎஸ் அவர்களும் ஏற்கனவே நம்ம கூட தான் இருக்காங்க. அதை நீங்க கேள்வி கேட்பீங்க, அதனால முதல்ல சொல்றேன், இங்கே தான் இருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து ஒரு கிராண்ட் அலையன்ஸ் உருவாகும். சர்ப்ரைசிங்லி டிஎம்கே சைடு இருந்து கூட யாராவது வரலாம், தெரியாது எனக்கு. ரொம்ப வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அதான் நடக்க மாட்டேங்குது. இப்போ நீங்களே 2 விதமா சொல்றீங்க. எலெக்ஷன் நேரத்துல தான் பாஜக வந்து கூட்டணியை உருவாக்குங்கிறது எங்க ஸ்டைல்னு சொன்னீங்க. ஆனா அதிமுக மட்டும் முன்னாடியே நம்ம பண்ணிட்டோம். இல்லைங்க, நான் சொல்றது எலெக்ஷன் நேரத்துல தான் கூட்டணி, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டணி இல்லைன்னு சொல்றேன். ஏடிஎம் கூட அலையன்ஸ் வந்தாலுமே சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த 5 வருஷத்துக்கு கூட்டணின்னு பேசிட்டு கூடாது. அடுத்த உள்ளாட்சி தேர்தலையோ, அடுத்த நகராட்சி உள்ளாட்சியிலையோ, அடுத்த நாடாளுமன்றத்திலயோ இந்த கூட்டணி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நீங்க ஒரு மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கீங்க திமுகல. அது கூட கலைஞர் பீரியட்ல இல்லை, ஸ்டாலின் பீரியட்ல ஒரு பொலிட்டிக்கல் அலையன்ஸ் மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி அங்கே வந்து அந்த கட்சிகளுக்கு ஒன்றும் வேற அஜெண்டாவும் கிடையாது. திமுகவை தாண்டி அங்கே காங்கிரஸ் வளரணும், திமுகவை தாண்டி கம்யூனிஸ்ட் வளரணும்னு நினைக்கிற கட்சிகள் அங்கே இல்லை. பிஜேபி சைடு இருக்கிற கூட்டணி கட்சிகள்ல எல்லாருமே தாண்டி பாஜக வளரணுங்கிற நிச்சயமா இருக்கு. நான் ஏன் மறைக்கணும்? அது இந்த தேர்தல் பேசாதீங்க, மறுபடியும் நீங்களே. நான் ஸ்ட்ரிக்டா சொல்லுவேன், தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இந்த தேர்தலில் இல்லைன்றதான் எங்க பாயிண்ட். தெளிவா புரிஞ்சுங்க, குழப்பிடாதீங்க. இந்த தேர்தலில் இல்லை. 2026ல நாங்க வந்து அதிமுக கூட பெரிய கட்சி, நாங்க தான் ஆட்சிக்கு வரப்போம். அதே எண்ணம் தான், அதே எண்ணம் தான். ஆனா காங்கிரஸ்லயோ விசிகாலயோ அதிமுக எங்க காங்கிரஸ்காரங்க என்னைக்கு ஆட்சி, காமராஜர் ஆட்சியில் பாஜக ஆட்சி. சார் செல்வ பெருந்தகை, சார் செல்வ பெருந்தகை அண்ணன்ட்ட கேள்வி கேளுங்க. 2031லயாவது காமராஜர் ஆட்சி தமிழ்நாட்டில் வருமானு கேளுங்க, இல்ல 36லயாவது வருமானு கேளுங்க. எப்பயுமே அவங்களுக்கு அந்த அஜெண்டா இல்ல. கம்யூனிஸ்டுகளுக்கு தனியாக ஆட்சிக்கு வர அஜெண்டா இருக்கா தமிழ்நாட்டில்? கம்யூனிஸ்டுகளுக்கு எப்பயுமே தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரும்ன்ற அஜெண்டாவே கிடையாது அவங்களுக்கு. பிசிகாக்கு தனியாக ஆட்சிக்கு வர அஜெண்டா கிடையாது. அதனால அவங்களையும் எங்களையும் கம்பேர் பண்ணாங்கன்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு அஜெண்டா இருக்கு. பிஜேபி இங்க ஆட்சிக்கு வரக்கூடாது, பிஜேபி சார்பில் இருக்கக்கூடியவங்க அவங்க நிபந்தனை இல்லாம அவங்க வந்து திமுக கூட இருக்கிறதுக்கு தயார். அவங்க அதுக்கான பேரமெல்லாம் இங்க நல்லா படிஞ்சு போச்சு. எங்க கட்சிகள் எல்லாம் சுய ஆளுமை, சுயமரியாதை உள்ள கட்சிகள், கூட்டணியில் இருக்கிறோம். இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் சில சமயங்களில் வேறுபடுறோம், பல சமயங்களில் ஒன்றுபடுறோம். 26 பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு திமுக வரக்கூடாதுன்றதுல எங்களுக்கு எல்லாம் காமனாலிட்டி இருக்கு. ஸோ வி மிக்ஸ் டுகெதர். உங்களையே நம்பி இருந்த டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இப்போ என்ன செய்ய போறாங்க? அவங்க எங்களோட கூட்டணியில் தான் இருக்காங்க. அது அதிமுக சொல்ல மாட்டேங்குது. அவங்களும் திமுக எதிரானவங்க தானே. இப்போ உங்க கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இருக்கிறாரு, ஓபிஎஸ் அவர்களும் இருக்கிறாரு, டிடிவி தினகரன் அவர்கள் இருக்காரு. அதை பாஜக ஒத்துக்கவும் அதிமுக ஒத்துக்காது. எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்க மாட்டாரு, நயினார் நாகேந்திரன் ஏத்துக்குவாரு. கூட்டணியில தான் இருக்காங்க. டிடிவியோ ஓபிஎஸ் எங்களோட கூட்டணி, என்டிஏ கூட்டணி, அவர் வேல்யூடு பார்ட்னர் தான். என்டிஏ கூட்டணியில் அதிமுக தலைமையாக இருக்கக்கூடிய கூட்டணியில் எங்க கூட தான் இருக்காங்க, பிஜேபி கூட தான். அதை ஏன் அதிமுக சொல்ல மாட்டேங்கிறாங்க? மெதுவாக சொல்லுவாங்க, அல்லது வேற ஃபார்முலா ஏதாவது உருவாகும். பார்க்கலாம், அந்த நேரத்தில் பார்க்கலாம். திமுகவை அடிச்சு வீழ்த்தணும்னா எல்லாம் தான் வேணும்.
தமிழ்நாட்டுக்கு வந்தபோது அமித்ஷா அவர்கள் என்னை சந்திக்காதது எனக்கு வருத்தம் அளிக்குதுன்னு ஓபிஎஸ் அவர்கள் பேசியிருக்கிறார். அரசியல சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்குதானே சார். அதனால என்ன இல்ல உங்களுக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து மோடி அவர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு தெரியுமா? இல்ல ஒருபோதும் ஓபிஎஸ் அவர்களையோ டிடிவி தினகரன் அவர்களையோ விட்டுற மாட்டீங்க. எங்க கூட தான் இருக்காங்க. இவங்க கூட்டணியில் இருப்பாங்கன்னா நான் இருக்க மாட்டேன்னு அதிமுக சொன்னா ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் நான் இல்ல இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறது ஹைப்போதெட்டிக்கல் இல்ல. இப்ப கூட்டணியில் இருக்கிறவங்க விலகிட்டான்லாம் கேட்கல. இப்போ வரைக்கும் அவர்கள் இருந்தாங்கன்னா நாங்க இருக்க மாட்டோங்கிறத அதிமுக பார்க்கலாம். அலையன்ஸ் வரட்டும் பார்க்கலாம், பேச்சுவார்த்தைலாம் வரட்டும் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் அடுத்து திமுகவுடைய வீழ்ச்சி இன்னும் கொஞ்சம் வேகமா இருக்கும். அப்ப எடப்பாடி அவர்கள் இன்னும் கொஞ்சம் கூட்டணியை பத்தின பார்வையெல்லாம் அவருக்கு இன்னும் கொஞ்சம் மாறும். ஈஸியா வீழ்த்திடலாம் அப்படின்னு நினைப்போம். நாங்களும் அந்த சூழ்நிலையை உருவாக்குவோம். அதனால நிறைய மாறும். ஏன் இந்த கேள்வியை வைக்கிறேன்னா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், அப்புறம் சில பத்திரிகையாளர்கள், விமர்சகர்கள் எல்லாரும் சொல்றது இந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்து எனக்கு ரொம்ப நாள் நிலைக்கும்னு தோணல. இந்த கூட்டணி வந்து ஒரு தற்காலிக ஏற்பாடு மாதிரி இருக்கு, அது முறிஞ்சிரும். திருமாவளவன் அவர்களே குறிப்பிட்டார். அவசியம் என்ன இருக்கு? நாங்க நிரந்தர அடிமைகளா? 2026 எலெக்ஷன் வரைக்குமே இருக்காது. நான் அதான் சொல்றேன். திமுக கூட்டணியில திமுக நிரந்தர எஜமான், கூட்டணி கட்சிகள் நிரந்தர அடிமைகள். இங்க அதிமுக நிரந்தர எஜமான், கூட உள்ளவங்களாம் நிரந்தர அடிமைகள் இல்ல. நாங்க திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்திற்காக கூட்டணி வைக்கிறோம். திமுக எதிர்ப்பு சிதறக்கூடாது. இல்ல 2026 வரைக்குமே இந்த கூட்டணி நீடிக்கும்னு எனக்கு தோணல அப்படிங்கிறார். தேர்தல் கூட்டணி நீடிக்கும். தேர்தலுக்கு அப்புறம் தான் நானே சொல்றேன் கூட்டணி இல்லைன்னு. தேர்தல் வரைக்குமே நீடிக்காதுங்கிறாரு. அதுக்கு பிறகு என்ன கூட்டணின்னு பேசுறதுக்கு என்ன? அவர் ஆசைப்படுறாரு. தேர்தல் வரைக்குமே அதோட நீடிக்கூடாது, முறிஞ்சிடணும்னு ஆசைப்படுறாரு, அபார்ட் ஆயிரம்னு ஆசைப்படுறாரு அண்ணன் திருமாவளவன். அப்படி ஆகாதுன்னு சொல்றோம். எதுக்கு ஆகுது? இப்போ உங்களுடைய நாங்க அப்படி பேசி உட்காந்து பேசி கூட்டணி எல்லாம் உருவாக்கி இருக்கணும். முன்னாள் தலைவர் திமுக எதிர்ப்புல முன்னணியில் நிக்குது அதிமுக. அதிமுக உள்ள இல்லாத எந்த ஒரு கூட்டணியை வைத்துக் கொண்டோம் நீங்க திமுக வீழ்த்த முடியாது என்பது கல யதார்த்தம், அரசியல் யதார்த்தம். திமுக வீழ்த்தணும்னா ஏடிஎம்கேயும் உள்ள இருக்கிற ஒரு கூட்டணினாலதான் முடியும். அது எங்களுக்கு புரிஞ்சிருக்கு. திமுக வீழ்த்தணும்னா பிஜேபியும் உள்ள இருக்கிற கூட்டணினாலதான் திமுக வீழ்த்த முடியும்ன்றது அதிமுகவும் புரிஞ்சிருக்கு. நாங்க மீட் பண்ணிக்கிறோம். எங்களுடைய மீட்டிங் பாயிண்ட் அதுதானே. கட்சியினுடைய முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் குறிப்பிடுறாங்க விஜய் அவர்களும் இந்த கூட்டணிக்கு வரணும்னு. நீங்களும் அதான் விரும்புறீங்க. நாங்க என்ன சொல்றோம், விஜய் அவர்களும் அதுல எல்லா கட்சியுமே திமுக எதிர்ப்புங்க. திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வரக்கூடாதுங்க. நம்ம எல்லாம் ஒண்ணு சேரணுங்க. திமுக ஓட்டு சேரக்கூடாதுங்க. வாங்க, யாரும் வாங்க. ஒருபடி மேல போய் சொல்லவா, இந்திய முஸ்லீம் லீக் கூட வாங்க. இந்த உங்க ஓட்டு சேரக்கூடாது. சிறுபான்மை ஓட்டெல்லாம் திமுக எதிராக தான் போகணும், முஸ்லீம்கள் ஓட்டெல்லாம் அப்படி சொல்லிட்டு ஐயுஎம்எல் வந்தா நாங்க அதையே வரவேற்கிறோம். எங்களுக்கு தேவை, எங்கள் நோக்கம் டிஎம்கே இருக்கக்கூடாதுன்றதான். யார் வந்து என்ன விஜய் வந்தா வரவேற்போம். விஜய் சரி, விஜயை கூட்டணியில் சேர்த்துக்கூடாதுன்ற ஏதாவது காரணம் இருக்கா? அவருடைய கொள்கை எதிரி பாஜக தான். விஜய் கூட்டணி அவருடைய கொள்கை எதிரி பாஜக சார். இந்த ஒரு காரணத்தை தவிர வேற சொன்ன கேள்வி வச்சுட்டு சொல்றீங்களா? நான் அதனாலதான் சொல்றேன். இல்ல, கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னவரை கூட்டணிக்கு அழைக்கிறீங்களேன்னு கேட்கிறேன். அப்படி தப்பா புரிஞ்சுக்காதையா. நம்ம திமுக ஒழிக்கத்தான் நீ வந்திருக்க, நானும் வந்திருக்கேன். நீயும் என்னை எதிரின்னு சொல்லி நான் ஏன் உன்னை எதிரின்னு சொல்லணும்? தம்பி புரிஞ்சுக்கப்பான்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அரசியல் அனுபவத்தின் மூலமா அட்வைஸ் பண்ணிட்டாங்க. அதை ஏத்துக்கிறோம் ஏத்துக்காத விஜய் கையில இருக்கு. நம்ம கிட்ட வந்தா நல்லது தானே. வரட்டும். அவங்களும் சொல்றாங்க, நானும் சொல்றேன். திமுக ஆட்சி வரக்கூடாதுன்னு விஜய் நினைச்சா திமுகக்கு எதிரான கூட்டணிக்கு வலு சேர்க்கிறது அவருடைய கடமையா இருக்குமே தவிர, நான் தனியா ஆவர்த்தனம் பண்ண என்ன ஜெயிக்க போறாரு? ஓட்டு பிளவுக்கு தான் வழி செய்வார். இன்னொரு பார்வை இருக்கு. பாஜக இந்த அதிமுக கூட்டணியில இருந்து வெளியேறி அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி அமைச்சிருந்ததுன்னா டிஎம்கேவை ஈஸியா வீழ்த்தி இருக்க முடியும். வாய்ப்பு இல்லையா அப்படி கூட்டணி? அதிமுகவுக்கு விஜய்க்கு எப்படி கூட்டணி வரும்? திமுக விஜயோட கட்சியினுடைய ஓட் பேங்க் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறேன்? உத்தேசமா சொல்றேன். டபுள் டிஜிட்ல இருக்குமா? டபுள் டிஜிட் இருக்குமா? இருக்கும் நிச்சயமா. ஒரு பிரபலமான முகம். டபுள் டிஜிட்னு வச்சுங்க. 10, 20, 50 ஏதோ ஒன்று டபுள் டிஜிட். பாஜக விட அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். டபுள் டிஜிட். அது உங்க அதிருப்தி, உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கணும், அதை நீங்க வச்சுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. அதை பாத்திர போனோம், தேர்தலில் பாத்திரம். இது டபுள் டிஜிட். அந்த டபுள் டிஜிட் ஓட்டு எதுக்காக விழுகிற ஓட்டு விஜய்க்கு? விஜய் சினிமா நடிகருங்கிறதுனாலயா, இல்லை ஒரு மாற்று அரசியலை கொண்டு வருவார்ன்றதுனாலயா, இல்லை விஜய் சிஎம்மா இருந்து ஒரு 5 வருஷம் தமிழ்நாட்டை வழி நடத்தினா தமிழ்நாட்டில் பெரிய மாற்றங்கள் வரும், பெரிய புரட்சி வரும், நிர்வாகத்தில் சீர்திருத்தம் வரும்ன்ற நம்பிக்கையினாலயா, இல்லை இளைஞர்களுக்கு ஒரு 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 இன்ஸ்பிரேஷனலா விஜய் இருக்கிறாரு அதனாலயா? அப்படின்னா நீங்க எல்லா காரணங்களும் சொன்ன எல்லா காரணங்களும் சேர்த்து பிளஸ் ஆன்டி டிஎம்கே இதனாலதான் வருது.
நீங்கள் விஜய் அண்ணா ஏடிஎம்கே கூட்டணின்னு வச்சுங்க. இப்போ முதல் கேள்வியே யாரை சிஎம் ஆக்குறதுக்கு யார் வேலை செய்ய போறாங்கன்னு தானே கேள்வி வரும். பாஜக சேரும்போது தமிழ்நாடு முழுக்க விஜய் போய் மைக்க பிடிச்சிட்டு பிரச்சாரம் பண்ணி வேன்ல இருந்து இறங்காம கேரவன்ல இருந்து இறங்காம தான் பிரச்சாரம் பண்ண போறாரு. எங்கேயுமே அவர் கால் மண்ணில் பட போறதில்ல. இது வரைக்கும் தமிழ்நாட்டு மண் மகள் வந்து விஜயோட பாதத்தை பார்த்ததே இல்லை. எல்லாமே கேரவன் கார்ல தான் போயிட்டு இருக்காரு. கேரவன்ல போய் ஐயா எடப்பாடி முதல்வராக்குவோம்னு சொன்னா எப்படி அதை ரசிப்பாங்க ரசிகர்கள்? நீ முதலமைச்சரான்றதுக்கு தான் நான் கொடியை தூக்கிட்டு நிற்கிறேன். நீ வந்து இன்னொருத்தர முதலமைச்சராக சொன்னா நான் ஏன் இந்த கொடியை தூக்கிட்டு போகணுன்ற கேள்வி வந்துடும். அவர் நீங்க சொல்ற மாதிரி பிஜேபியோட ஓட் ஷேர் கூடன்னு சொல்றீங்களே, அந்த ஓட் ஷேர் மடமடன் 1% 1.5% வந்துடும். இல்ல இப்போ உங்களுடைய தனக்கான தனித்துவ அடையாளத்தோட விஜய் இருக்கிற வரைக்கும் தான் அவருக்கு இந்த ஓட்டு அந்த ஓட்டு நீங்க பேசுறதுல அர்த்தம் இருக்கு. அவர் கூட்டணிக்குள்ள வந்து நான் இவர் ஆதரிக்கிறேன் இவர் சிஎம் அப்படின்னு சொன்னா முடியாது. ஆக்சுவலா எடப்பாடி ஏடிஎம்கேல இருந்து யாரோ சில தலைவர்களும் தாவேக்காவும் பேசியிருக்காங்க கூட்டணி வச்சுக்கோங்க. அவர் சொல்லிக்கிறார் நான் முதலமைச்சராக இருக்கிறேன் என்னை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா சொல்லுங்கன்னு இருக்காரு. எடப்பாடி என்ன சொன்னான்னு தெரியல எனக்கு. அதுலேயே முடிஞ்சு போச்சு அவங்க. இல்ல நீங்க சொன்ன விஜயகாந்த் இடத்துல விஜய் தான் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சில யூகங்கள். அவருக்கு ஒரு இல்ல விஜயகாந்த் அவர்களே கூட முதல் தேர்தலில் கூட்டணிக்கு வரலையா? ரெண்டாவது எந்த சினிமா நடிகரும் அது ஆந்திராவில் பவன் கல்யாணம், தமிழ்நாட்டில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோ கமலஹாசன் அவர்களோ யாராக இருந்தாலும் எடுத்த உடனே முதல் தேர்தலில் கூட்டணி வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய இதில் வர்றாங்க. நான் தான் ஆல்டர்னேட்டு, இது வரைக்கும் இருந்த அரசியல் எல்லாம் தவறு, நான் வந்து ஒரு உண்மையான ஒரு மாற்று அரசியலை நான் கொடுக்க போகிறேன், நான் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார போகிறேன், நல்ல நிர்வாகத்தை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் வர்றாங்க. அப்படி வர்றதுனால தான் அவங்களுக்கு அவ்வளோ ஓட்டு வருது. முதல் தேர்தலில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்துக்கே 8-9% வந்துச்சு. கமலஹாசனுக்கு கூட முதல் தேர்தலில் 4% ஓட்டு வந்துச்சு. இப்படி வந்துச்சு. அடுத்து அவங்க கூட்டணின்னு பேச ஆரம்பிச்ச உடனே டக்குன்னு அது அப்படியே குறைஞ்சு. உங்க கூட்டணிய விஜய் கட்சியினர் ரொம்ப இலகுவா அணுகுறாங்க. குறிப்பா அந்த கட்சியினுடைய தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒண்ணு எப்பயுமே தோத்துட்டு இருக்கக்கூடியவங்க அதிமுக, இது எங்க கொள்கை எதிரி, அவங்கள பத்தி நான் ஏன் பேசணும் அப்படிங்கிற ரீதியில் அணுகுறாங்களே. ரொம்ப அதை உங்களை ரொம்ப லைட் வெயிட்டடா பாக்குறாங்களா? அது அவங்க தலையெடுத்து. நான் என்ன பண்ண முடியும்? எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க. ஒரு தேர்தல் தான் சார் நடிகர்கள் கட்சி எல்லாம் ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் இருக்காது சார். என்ன செய்ய போறாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். நிறைவா ஒரே ஒரு இந்த ஈசல் பத்தி சொல்லுவாங்களா, ஒரு நைட்டு தான் இருக்கும் ஈசல், ஒரு நாள் தான் அதுக்கு லைஃப் முடிஞ்சு போச்சு. ஒரு தேர்தலோட எல்லா நடிகரோட அரசியலும் காலி. இது புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அவங்க கூட்டணி போய் செஞ்சு யதார்த்தம் புரிஞ்சாதான் அவங்க அரசியல் தொடருமே தவிர அதுக்கப்புறம் இல்லை. கமலஹாசன் 4% ஓட்டு, சட்டமன்ற தேர்தலில் 2% 2.5% ஓட்டு, இப்போ வந்து 3/4% ஓட்டு. எங்கே இருக்கார் கமல்? முதல்ல பேட்டரி அடிச்சு டார்ச் லைட் அடிச்சு எப்படியே தேடினாரு, டிவியெல்லாம் உடைச்சாரு. இப்போ எங்கள் கையில் டார்ச் லைட் கொடுத்தா நாங்கள் எங்கே அந்த மானஸ்தான் கமலஹாசனத்தை தேடணும்? வாட் இஸ் திஸ்? என்ன பேசி அரசியலுக்கு வந்தீங்க? 5 வருஷத்துக்குள்ள என்ன கேவலமான நிலைக்கு போயிருக்கீங்க? இது ஒரு அரசியலா? இப்போ இதுக்கு ஒரு நியாயம் கற்பிச்சு பேசுவீங்க. வேஸ்ட். அதுக்கு ரஜினிகாந்த் சூப்பர் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனார். இதெல்லாம் புரிஞ்சுதான் வரலன்ட்டு வந்தா உங்களுக்கு ஆதரவு வரும், இல்லை வரவே கூடாது. இல்லை ஜென்டில்மேன். விஜய் என்ன செய்ய போறாரு பொறுத்து பார்ப்போம். சரி, நேரம் நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். வணக்கம்.